நாமத்தினால உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் உங்கள் மத்தியில் இருக்கிறத குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே, எல்லாம் விபிஎஸ் ஃபைனல் டே. எல்லாருடைய எண்ணமும் எதில் இருக்கும் அப்படின்னா, டான்ஸ் ஆடுறது, ட்ராமா போடுறது, வசனம் சொல்கிறது, இதில் தான் எல்லாருடைய எண்ணங்களும் இருக்கும். அதனால் இந்த நேரத்தில் எனக்கு மெசேஜ் கொடுக்குறதும் ஒரு பெரிய சேலஞ்சு தான். இல்லை எவ்வளோ பேர் கவனம் இங்கே இருக்கோன்னு எனக்கு தெரியல. பட் கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. உங்கள் பாஸ்டர் சொன்னது மாதிரி நான் இங்கே பேச வரல, காட் என்ன பண்ண போகிறாரு? பேச போகிறார். இங்கே எவ்வளோ பேர் இருந்தாலும் காட் யாருக்கு பேசணும்னு நினைக்கிறாரோ அவங்களுக்கு என்ன பண்ணுவார்? அவர் எப்பொழுதும் பேசுவார். யார் ஆயத்தமாக அந்த வார்த்தையை கேட்கணும் அப்படின்னு இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட கட்டாயமாக காட் என்ன பண்ணுவார்? பேசுவார். சரியா? ஓகே, ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் பேசுகிற தெய்வமாக இருக்கிறீங்க. எங்கள் மத்தியில் உலாவுகிற தெய்வமாக இருக்கிறீங்க. எங்கள் மத்தியில் பிரசன்னமாகி இருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்களோட உறவாட விரும்புகிற தெய்வமாக இருக்கிறீங்க. உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தை நீங்கள் எங்களோட பேசுங்க ஆண்டவரே. இந்த நேரம் முழுவதையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக்குங்க ஆண்டவரே. இந்த ப்ரோக்ராம் முழுவதையும் நீங்கள் பொறுப்பெடுங்க ஆண்டவரே. நீங்கள் மகிமைப்படுங்க ஆண்டவரே. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமீன். ஓகே, எரேமியா 1ஆம் அதிகாரம். எரேமியா 1ஆவது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கலாம். எரேமியா 1ஆவது அதிகாரம். ஐந்தாவது வசனம், 6வது வசனம். யாராச்சும் வாசிக்கிறீங்களா? சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். சரி, போதும். ஓகே, ஆக்சுவலி இது வந்து நான் ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த வசனம் எனக்கு கொடுக்குறாருன்னு தான் எனக்கும் தோணுச்சு. ஆனால் இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த வசனத்து மூலயமா அப்படின்னா, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னமே என்ன பண்ணிக்கிட்டேன்? உன்னை அறிந்தேன். நான் உன்னை என்ன பண்ணிட்டேன்? உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நாம் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே, நம்ம தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னாலேயே காட் நம்மளை பற்றி என்ன வச்சுருக்காராம்? ஒரு தீர்மானம் வச்சுருக்காராம். என்ன வச்சுருக்காராம்? ஒரு தீர்மானம் வச்சுருக்கார், ஒரு திட்டம் வச்சுருக்கார், ஒரு நோக்கம் வச்சுருக்கார். இங்கே நான் இருக்கிற எல்லாருமே, ஒருவேளை இன்னைக்கு வந்து சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்பெஷல் டேவாக இருந்தாலும், சின்ன பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காட் என்ன நான் தாயின் கருவில் உருவாகும் முன்னமே என்ன பண்ணிட்டாரு? தெரிஞ்சுக்கிட்டாரு, அறிந்து கொண்டார். என்னை குறித்து ஒரு நோக்கம் வச்சுருக்கார். எரேமியாவை குறித்து ஒரு நோக்கம் வச்சுருக்கார். நீ பிறக்கிறதுக்கு முன்னாலேயே நான் உன்னை என்னவா ஆக்கிட்டேன்னு சொல்கிறாரு? தீர்க்கதரிசியாக உன்னை நான் மாற்றிட்டேன். நான் உன்னை தீர்க்கதரிசியாக உன்னை அழைச்சிட்டேன். மாற்றிட்டேன்ற வேர்டு கூட இல்லை, அழைச்சிட்டேன். நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது நம்ம இங்கே உட்காந்துருக்க எல்லாரோட லைஃப்லையுமே காட் வந்து ஒரு நோக்கம் வச்சுருக்கார். ஒரு சிலர்கிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா, என்னம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறோம்? என்னவோ இருக்கிறேன், ஏதோ போகுது, இல்லை ஏன் தான் பிறந்தேன்னு தெரியல,
ஏன் தான் எங்கள் அப்பா அம்மா என்னை பெற்று போட்டாங்கன்னு தெரியல. இல்லை, இப்படியெல்லாம் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், நம்ம சிந்தனையில் அப்படி தான் யோசிச்சுட்ருக்குறோம். ஒரு நோக்கமே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், எங்கேயோ போயிட்டுருக்குறோம். வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். காட் நம்மளை ஒரு நோக்கத்தோடு தான் உருவாக்கியிருக்கார். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சொல்லுங்களேன். தேவன் என்னை ஒரு நோக்கத்தோடு உருவாக்கியிருக்கிறார். அதுவும் எப்படிப்பட்ட நோக்கம்னா, சும்மா ஏதோ ஒரு நோக்கம்லாம் இல்லை, ரொம்ப உங்களை குறித்த ஒரு ஹை பிளானை வச்சுருக்காரு. எப்படிப்பட்ட நோக்கம் வச்சுருக்காரு? ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். சமாதானத்துக்கு எதுவான திட்டத்தை வச்சிருக்கிறார். நீங்களே நினச்சி பார்க்காத ஒரு திட்டத்தை, ஒரு தீர்மானத்தை உங்கள் லைஃப்பில் வைக்க காட் விரும்புகிறார். அதுதான் ஆண்டவருடைய பரிபூரண சித்தம். ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்குது, எதெல்லாம் ஆப்போசிட்டாக நடந்துட்டுருக்கேன், கடவுள் என்னை தெரிஞ்சுக்கிட்டா, கடவுள் சித்தத்தில் இருந்தால் எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் சூழ்நிலையை பார்த்து நம்ம சோர்ந்து போகவே கூடாது. வசனம் சொல்லுது, தேவன் என்னை ஒரு நோக்கத்துக்காக தான் படைச்சிருக்கார். என் வாழ்க்கையில் நான் கூட நிறைய முறை அப்படி யோசிச்சிருக்கேன், எதுக்கு தான் காட் என்ன படைச்சாருன்னு தெரியலையே, ஏன் எனக்கு இது மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்னு. ஆனால் இப்போ நான் யோசித்து பார்த்தேன்னா, பின்னால் திரும்பி பார்த்தா என் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே ஒரு நோக்கத்துக்காக தான் நடந்திருக்கு. ஹல்லேலூயா. எதற்கு என்றால், என் வாழ்க்கையில் நான் கடந்து வந்த அந்த பாதைகளை, அதே பாதையில் அதே வழியில் கடந்து வரவர்களுக்கு உதவி செய்வதற்காக தேவன் என்னை என்ன பண்ணியிருக்காரு, அழைச்சிருக்காரு, பக்குவப்படுத்தியிருக்காரு, நடத்தியிருக்காரு, உருவாக்கி இருக்காரு, விடுதலை கொடுத்துருக்காரு. ஸோ அதை தான் நான் மற்றவங்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டோம், வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். தேவன் எங்கள் வாழ்க்கையை மாற்றினார், உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். என் வாழ்க்கையில் விடுதலை கொடுத்தாரு, உங்கள் வாழ்க்கையில் விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆகவே நம்மை நாம் என்ன நினைக்கக்கூடாதுன்னா, நம்மை தேவன் அழைச்சிட்டாரு, எனக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா, ஐயோ நான் சின்ன பிள்ளை ஆச்சே, ஐயோ எனக்கு படிக்க தெரியாதே, எனக்கு பாட தெரியாதே, எனக்கு பேச தெரியாதே, எனக்கு இந்த திறமை இல்லையே, அந்த திறமை இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், அப்படி ஆண்டவர்கிட்ட எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் சின்ன பிள்ளையை தான் எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்களாம் என்ன சொல்லக்கூடாது, நான் சின்ன பிள்ளை ஆச்சே அப்படின்னு சொல்லக்கூடாது. சின்ன பிள்ளை ஏலிக்கிட்ட தான் காட் என்ன பண்ணார், சொல்லுங்க பார்க்கலாம். சின்ன பிள்ளை ஏலிக்கிட்ட தான் ஆண்டவர் பேசினார். அங்கே ஒரு பெரிய சின்ன பிள்ளை சாமுவேல் கிட்ட தான் காட் பேசினார். சாரி இல்லையா, ஏலி அங்கே இருந்தார், அவர் வயதானவராக இருந்தார், முதிர்ந்தவராக இருந்தார், நல்ல திறமை உள்ளவராக இருந்தார், பெரிய ஆசாரியனாக இருந்தார். ஆனால் காட் யார்கிட்ட தான் பேசினார், சாமுவேல், சின்ன பிள்ளை சாமுவேல் கிட்ட தான் பேசினார். அப்போ சாமுவேல் பிறக்கும் போதே காட் என்ன பண்ணிட்டாரு, ஒரு தீர்மானம் வச்சுட்டார், ஒரு திட்டம் வச்சுட்டாரு. நீ தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு அந்த சின்ன வயசுலயே சாமுவேல் கிட்ட என்ன பண்றார், ஆண்டவர் பேசுறார். நம்மளை குறித்து எல்லாம் இருக்கு பாருங்க. சங்கீதம் வாசிக்கலாமா? சங்கீதம் 139 வாசிங்க பார்க்கலாம். நூற்றி 16. அடுத்தது 15, 16. ஓகே. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது,
என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. பாருங்க, கருவை உம்முடைய கண்கள் கண்டது. நான் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே, என் கருவா இருக்கும் போதே உம்முடைய கண்கள் கண்டது. கண்டது மாத்திரம் இல்லை, என்ன பண்ணுது? என்னை குறித்து உம்முடைய புஸ்தகத்தில் எழுதி வச்சிட்டார். ஹெலன் இந்த நாள் பிறக்கணும், ஹெலனோட லைஃப்பில் இதெல்லாம் நடக்கணும், இல்லை எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணிட்டாரு? கடவுள் எழுதி வச்சிருக்காரு. அது ஹிந்துஸ்லாம் சொல்லும் போது எப்படி சொல்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். எதனா பிரச்சனை வந்தால் என்னன்னு சொல்கிறாங்க சொல்லுங்களேன்? ஐயோ என் தலையெழுத்து சொல்கிறாங்கல்ல, என் தலையெழுத்து கடவுள் என் தலையில் எழுதி வச்சுட்டான் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. ஆமாம், இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரா, நாம் உருவாகும் முன்னமே கருவாக இருக்கும் போதே, சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே நம்ம குறித்து என்ன பண்ணிட்டாரு? ஒரு திட்டங்களையும் தீர்மானங்களையும் நம்ம குறித்த நோக்கத்தையும் எதிர்காலத்தையும் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டாராம். என்ன பண்ணி வச்சுட்டாரா? எழுதி வச்சுட்டாரு. மறக்கவே முடியாது அவரு, இல்லை எழுதி ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஆண்டவர் சின்ன பிள்ளைங்க ஒவ்வொருத்தர் லைஃப்லேருந்து இப்போ பெருசாக இருக்க நம்ம லைஃப் வரைக்கும் ஒரு திட்டத்தை வச்சுருக்காரு, ஒரு தீர்மானத்தை வச்சுருக்காரு. அதன்படி நம்ம என்ன பண்ணுவார்? அவர் நடத்துவார். நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொரு வசனம் சொல்லுது, யோவேல்ல வாசிக்கலாமா? யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். சரி, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். எனக்கு தெரியல இன்னைக்கு காட் என்ன பேசுகிறார் இந்த சபைக்கு அப்படின்னா, இந்த சபையில் ஒருவேளை தீர்க்க தரிசிகளை எழுப்ப போகிறாருன்னு நினைக்கிறேன். எரேமியா கிட்ட சொல்கிறாரு, நீ சின்ன பையன் சொல்லாத, நீ பிறக்கிறதுக்கு முன்னாலே நான் உன்னை என்னவா பண்ணிட்டேன்? தீர்க்கதரிசியா கட்டளையிட்டுட்டேன். அதே மாதிரி சாமுவேல் கிட்ட சொல்றாரு, என்னது, சின்ன வயசுலயே அவனுக்கு தீர்க்க தரிசனத்தை வரத்தை கொடுத்துட்டாரு. ஒரு தீர்க்க தரிசனம் வரம் இல்லை, தீர்க்க தரிசியாகவே மாற்றி விட்டாரு. அந்த தேசத்துக்கு வேண்டிய விஷயத்தையே அந்த சின்ன பிள்ளை கிட்ட பேசுறாரு. இது நடக்குமா? இங்க பார்க்கிறோம், உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் என்ன பண்ணுவாங்களா? தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்போ வயசு முக்கியமா தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு? தீர்க்கதரிசியா இருப்பதற்கு வயசு முக்கியமா அப்படின்னா வயசு முக்கியமே இல்லை. காட் யார் மூலையினாலும் பேசுவார். யாரெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மூலயமா கட்டாயம் பேசுவார். யாரெல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொண்டாரோ அவங்க மூலயமா கட்டாயம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்ம இடத்துல பேசுவார். நம்மை கொண்டு பெரியவங்க இடத்துல பேசுவார். சின்ன பிள்ளைங்கள அதை நம்பணும். என்னை கொண்டு காட் பேச முடியுமானா பேசுவார். நாமெல்லாம் எதுக்கு வந்திருக்கோம்னா, ஏதோ நம்முடைய தேவை சரியாயிடும், ஏதோ நம்ம தேவைக்கு ஏதோ ஒன்று கிடைச்சா போதும், நான் ஜெபம் பண்ணுறேன் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சி தான் நிறைய பேர் நம்ம வரோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை குறித்து வேற ஒரு திட்டம் வச்சுருக்காரு, வேற ஒரு நோக்கம் வச்சுருக்காரு. அது என்னன்னா, நம்மளை எடுத்து பயன்படுத்த போகிறாரு.
நம்மளை ஒரு தீர்க்கதரிசியா பயன்படுத்த போறாரு. எத்தனை பேர் விரும்புறீங்க நான் ஒரு தீர்க்கதரிசியா மாறணும்ன்ட்டு? ஆமென். காட் அதை செய்ய விரும்புறார். உங்களை கொண்டு தேசங்களுக்கு கூட பேச முடியும் ஆண்டவர். உங்களை கொண்டு உங்களை விட பெருசா இருக்கிற லீடர்ஸ் கிட்ட நீங்க என்ன பண்ண முடியும்? காட் உங்க மூலியமா பேச முடியும். ஆனா நாம என்ன பண்ணணும்னா அதை நம்பணும். நான் சின்ன பிள்ளைன்னு சொல்லாத, எனக்கு தெரியாதுன்னு சொல்லாத, என்னால முடியாதுன்னு சொல்லாத. நான் உன்னை என்ன பண்ணிட்டேன்? அழைச்சிட்டேன். எப்போ அழைச்சிருக்கேன்? நீ உருவாகிறதுக்கு முன்னாலேயே அழைச்சிட்டேன். உன் கருவை என் கண்கள் கண்டது. உன்னை குறித்து புஸ்தகங்களில் எழுதி வச்சிட்டேன். உனக்குன்னு ஒரு நோக்கத்தை நான் வச்சிருக்கிறேன். நீ நோக்கம் இல்லாமல் படைக்கப்பட்டவன் அல்ல. ஒருவேளை சின்ன பிள்ளைங்களை கூட அப்பா அம்மாலாம் சில நேரத்தில் திட்டுவாங்க, உன்னை ஏன் தான் பெத்தணும்னு தெரியலையே. இல்லை, உன்னை பெற்றதே ஒரு கல்லை பெற்றிருக்கலாம், உன்னை வளர்த்ததே ஒரு எருமாடை வளர்த்துருக்கலாம், இப்படியெல்லாம் சொல்லி திட்டுவாங்க. ஆனால் அப்பா அம்மாக்கே கூட தெரியாது ஏன் தான் பிறந்தேன். ஆனால் யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும் நீ ஏன் பிறந்தேன்னு சொல்லிட்டு. ஏன்னா உன்னை உருவாக்குனவர் அவர் தான். உன் தாய் தகப்பனுக்கு அவங்க வயத்துல உருவாகிறதுக்கு முன்னாலேயே அவர் உன்னை குறித்து ஒரு பிளான் வச்சுட்டாரு. இந்த குட்டி பிள்ளைங்க நீங்க நம்பணும் அதை. நான் சின்ன பிள்ளைங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் பேசலாம்னு நினச்சேன். ஆனால் எல்லாம் ரெடியாக போயிட்டாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ குட்டி பிள்ளைங்களாம் நீங்களும் நான் நம்பணும். நீங்கள் காட் என்னை உருவாக்குனதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. எங்கள் அப்பா அம்மாலாம் என்னை திட்டினாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீ ஏன் தான் பிறந்த அப்படின்னு உங்கள் அப்பா அம்மா சொன்னால் கூட நீங்கள் என்ன சொல்லணும்? உங்களுக்கு தெரியாது, ஆனால் காடுக்கு தெரியும் நான் ஏன் பிறந்தேன்னு அப்படின்னு சொல்லணும். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரணும், உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும். காட் என்னை உருவாக்குனாரு, நான் காடால் உருவாக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு வசனம் வாசிக்கலாமா? சங்கீதம் 127 127:3 வாசிங்க பார்க்கலாம். ஓகே. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். காட் உங்களை எப்படி படைச்சிருக்காராம்? முதல்ல அவர் நோக்கத்தோட படைச்சிருக்காரு. அடுத்தது அவர் எதுவா பண்ணாம படைச்சிருக்காரா உங்களை? சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இங்கிலீஷில் என்ன சொல்லியிருக்குன்னா கிஃப்ட். சில்ட்ரன் ஆர் கிஃப்ட் ஃப்ரம் காட். பிள்ளைங்கெல்லாம் சொல்லுங்க, நீங்கெல்லாம் யாரு சொல்லுங்க? கிஃப்ட் ஃப்ரம் காட். கிஃப்ட்னா எப்படி நம்ம அதை ட்ரீட் பண்ணுவோம்? கிஃப்ட்டை எப்படி தூக்கி அப்படி போட்டுருவோமா? கிஃப்ட் உங்களுக்கு யாருன்னா கொடுத்தா அதை என்ன பண்ணுவீங்க? அப்படி பத்திரமா வச்சிருப்பீங்கல்ல. அந்த கிஃப்டை போய் அதை பிரித்து பார்க்குற வரைக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது உள்ள என்ன இருக்குது பார்க்கணும்னு அப்படியே ஆசையாக இருக்குல்ல. அப்புறம் அதை பார்த்தவொடனே எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு அப்பா போய் அதை பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டே இருப்போம்ல. அதை ப்ரெஷியஸாக நம்ம வச்சுப்போம்ல. இல்லை, அப்படிதான் காட் கையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா? கிஃப்டாக இருக்கிறோம். காட் உங்களை எப்படி பார்க்குறாரு சொல்லுங்க? கிஃப்டாக பார்க்குறாரு. பெரியவங்களும் நாம் ஒரு நாள் குழந்தையாக தான் இருந்தால் பெருசாக இருக்கும். நாம் கூட யாரு தான் காடுக்கு? கிஃப்ட்டு தான். நாம் யாரு? கிஃப்ட்டு தான், ப்ரெஷியஸ் தான். மற்றவங்களாம் நம்மளை எப்படினாலும் நடத்தலாம், மற்றவங்களாம் யாருன்னா அற்பமாக நடத்தலாம். ஆனால் நமக்கு தெரியணும், ஐ ஆம் அ கிஃப்ட். நான் காடுக்கு ஒரு கிஃப்ட்.
அவர் கையில் இருக்கிற gift நான். அந்த கிஃப்டை ஒருத்தர் பார்க்கும்போது பெற்றோர்கள்லாம் எப்படி நடத்தணும்? பிள்ளைகளை எப்படி நடத்தணும் சொல்லுங்க? பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, உங்கள் பிள்ளைங்களை எப்படி நடத்தணும்? எப்படிம்மா நடத்தணும்? கிஃப்ட் மாதிரி நடத்துறீங்களா? சனியனே, அந்த கிஃப்ட் பேசும்போது எப்படி பேசுகிறோம்? ஏன் தான் எனக்கு வாட்சியோ தெரில. இல்லை, எவ்வளோ வேர்ட்ஸ் தப்பாக பேசுகிறோம் பிள்ளைங்கிட்ட. நம்ம கோவத்தை, யார் மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் எட்டு வந்து அந்த பிள்ளைங்க மேலே காமிச்சு விட்டுறோம். உருப்படவே மாட்டோம். அப்படி சொல்கிறாங்க. என்னென்ன வேர்ட்ஸ் சொல்கிறாங்க. எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, எங்கள் அப்பாலாம் கூட சின்ன வயசில் நிறைய வேர்ட்ஸ் சொல்லியிருக்காரு. இப்போ கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த திட்டின வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் அந்த பிள்ளைகளோட இருதயத்தின் ஆழத்தில் போயிடும். அவங்க பெருசானா கூட அந்த வார்த்தை அவங்களுக்குள்ளவே இருக்கும். அதனால பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை எப்படி நடத்தணும்னா, அவங்க ஒரு கிஃப்ட்ன்ற ஞாபகம் வச்சு நடத்தணும். அவங்க என்ன பண்ணாலும் நீங்கள் உங்களுடைய கோபத்தை இழந்து உங்கள் வாயில் வர வார்த்தையெல்லாம் அவங்கள்ட்ட பேசக்கூடாது. ப்ரெஷியஸாக நடத்தணும். எத்தனையோ பேருக்கு குழந்தையே இல்லை. கடவுள் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? காடு குழந்தைகளை கொடுத்துருக்காரு. அப்போ அந்த குழந்தைகளை நம்ம எப்படி வளர்க்கணும்? எப்படி கிஃப்ட் மாதிரி வளர்க்கணும்? கடவுள்கிட்ட ஞானம் கேட்டு வளர்க்கணும். காட் என்ன திட்டம் வச்சிருக்காரு அந்த குழந்தைங்களை குறித்து? ரெபேக்காள் கேட்குறாங்க. ரெபேக்காள் பைபிளில் வாசிக்கிறோம்ல, ரெபேக்காள் அவங்க வயத்தில் குழந்தை ஒன்னோட ஒன்று முட்டிக்கிட்டு இருக்கும் போது காடு கிட்ட போய் என்ன பண்ணுறாங்க? கேட்குறாங்க. இந்த குழந்தை எப்படி இருக்கும், அந்த குழந்தைங்க பிறந்தா எப்படி இருக்கும் விசாரிக்கிறாங்க. கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனார். அப்போ காட் அப்பயே சொல்லிடுறாரு, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். இல்லை, அப்போ காடு பாருங்க, பிறக்கிறதுக்கு முன்னாலேயே ஒவ்வொருத்தரும் எப்படி இருப்பாங்கன்னு அவர் சொல்லிடுறார். திட்டம் வச்சிடறாரு, தீர்மானம் வச்சிடறாரு. அப்போ எவ்வளோ ப்ரெஷியஸாக நம்ம பிள்ளைகளை நம்ம வளர்க்கணும். எத்தனை பேரண்ட்ஸ் பிள்ளையை குறித்து காடு கிட்ட கேட்குறோம். ஆண்டவரே, இதை குறித்து என்ன, இந்த பிள்ளையை குறித்து என்ன சொல்கிறீங்க, நான் என்ன செய்யணும்? இன்னொரு இடத்துல ஒரு பிள்ளையை வளர்க்கும் போது மனோவா இல்லை, அவங்களும் அவங்க மனைவியும் இந்த குழந்தையை எப்படி வளர்க்கணும்னு கேட்குறாங்க காடு கிட்ட. அந்த குழந்தையை குறித்து காடு ஒரு திட்டம் வச்சிருக்காரு. பிறக்கிறதுக்கு முன்னாலேயே எங்க இவங்கெல்லாம் காடு வச்சிருக்காரு. அவனை இப்படி இப்படி வளர்க்கணும், அவன் இப்படி இப்படி இருப்பான். நம்ம பாருங்க, ஏதோ ஒரு குழந்தை பிறந்துச்சா அவ்வளோதான். அதுக்கு சோறை ஊட்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் காசை கொஞ்சம் சேர்த்து வச்சு அது நல்ல ஸ்கூலில் அதை சேர்த்து நல்ல ஸ்கூலில் அதை படிக்க வைக்கணும். அப்புறம் அது கொஞ்சம் வளர்ந்த உடனே என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் காலேஜ் படிக்க வைக்கணும். அப்புறம் அது படிக்க வச்ச உடனே ஒரு கல்யாணத்தை பண்ணணும். இதை தான் யோசிக்கிறோமே தவிர, ஆண்டவரே இந்த குழந்தையை குறித்து உங்கள் சித்தம் என்ன, நீங்கள் இந்த குழந்தையை எப்படி வளர்க்க விரும்புகிறீங்க அப்படி நம்ம என்ன பண்ணுறதில்ல, கேட்குறதே இல்லை. காட் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பிள்ளைகளில் ஒரு சிலர் தீர்க்கதரிசிகளாய் வருவார்கள். நம்ம சின்ன பிள்ளைங்க நட்பமாக நினைக்க முடியாது. இந்த கடைசி காலத்தில் காட் இந்த சின்ன பிள்ளைங்க மூலயமா தான் பேச போகிறார். இந்த சின்ன பிள்ளைகளை பரிசுத்த ஆவியினால நிரப்ப போறார். அவங்க மூலியமா அற்புதம் அடையாளம் கூட நடக்கும். ஆனா நம்ம அந்த பிள்ளைகளை அதுக்கு ஏற்ற விதமா வளர்க்குறோமா, சொல்லி கொடுக்குறோமா? அன்னைக்கு சாமுவேல் கேட்குறாரு, நீங்க கூப்பிட்டீங்களா? இல்லை, உன்னை காடு தான் கூப்பிடுறாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. சொல்லும் அடியேன் கேட்கிறேன் சொல்லி கொடுத்து அனுப்புறாரு. எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாரு. நம்ம பிள்ளைகளுக்கு நாம் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறோமா?
எவ்வளோ பெரிய பொறுப்பு இல்லை பெற்றோருக்கு பிள்ளைகளை வளர்க்குறது. ஏதோ பெற்றுட்டோம் வளர்த்தோம்லாம் இல்லை. தெய்வ பயத்தோட தேவனிடத்துல கேட்டு தேவனுக்கு பிரியமான பிள்ளையா நம்ம வளர்க்கணும். ஆமென். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? நம்மை குறிச்ச ஒரு நோக்கம் இருக்கா? இங்க உட்காந்துருக்க எல்லாரும் குறிச்ச ஒரு நோக்கம் தேவன் வச்சிருக்காரா இல்லையா? பிலீவ் பண்றீங்களா? ஏன் தான் பிறந்தனும்னு சொல்வீங்களா? இனிமேல் நீங்களே ஏன் தான் பிறந்தனும், என்னவோ நடக்குதுன்னா உன் பிள்ளைய எப்படி வளர்ப்பீங்க? நீங்க அந்த பிள்ளைக்கு எதனா நோக்கத்தை சொல்லி தருவீங்களா? இல்லை இல்லை. அப்போ நமக்கு நோக்கம் தெரியணும்ல. ஃபஸ்ட்டு நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது, என்னை குறித்து காடு என்ன திட்டம் வச்சுருக்காரு, தீர்மானம் வச்சுருக்காரு அப்படின்னு எனக்கு தெரியணும். அப்போ தான் என் பிள்ளைக்கு நான் சொல்லி கொடுத்து வளர்க்க முடியும். உன்னை காட் ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்காரு, யூ ப்ரெஷியஸ் இல்லை, உன்னை குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சுருக்காரு, உன்னை மற்றவங்களுக்கெல்லாம் பயன்படுத்த போகிறாரு. இப்படியெல்லாம் சொல்லி வளர்த்தா அந்த பிள்ளைங்க எவ்வளோ நல்லா வளரும். தண்டம் முண்டம் ஒன்றுத்துக்குமே உதவாத இப்படியெல்லாம் சொல்லி வளர்க்குறோம். நம்ம யோசிச்சு பார்க்கலாமா? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஐ பிலீவ் ஸ்ட்ராங்லி காட் உங்களை மாத்திரமல்ல உங்கள் பிள்ளைகளை தீர்க்கதரிசிகளை எடுத்து பயன்படுத்த போகிறார். இட்ஸ் அ ப்ரொஃபட்டிக் வேர்டு. தீர்க்கதரிசி. ஜெபம் பண்ணலாமா? நான் பிள்ளைகளுக்கெல்லாம் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். ஆண்டவரே, நீங்கள் எங்கள் வாழ்க்கையை குறித்து ஒரு திட்டம் வச்சுருக்கிறீங்க, தீர்மானத்தை வச்சுருக்கிறீங்க. நாங்கள் எங்கள் தாயின் கருவில் உருவாகும் முன்னமே எங்களை குறித்து திட்டம் வச்சுருக்கிறீங்க. நாங்கள் ஏனோ தானோ எதுக்குமே உதவாமல் நாங்கள் பிறக்கலப்பா. நாங்கள் பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த சபைக்கு நீங்க சொல்ற அந்த வார்த்தைக்காக நன்றி. ஒரு குழந்தைய உருவாக்குறதுக்கு, அது பிறப்பதற்கு அவ்வளோ நோக்கம் இருக்குமானால் ஒரு சபை உருவாக்குவதற்கு எவ்வளோ பெரிய நோக்கம் இருக்கும். இங்க வர பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து உங்க திட்டம் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ தீர்மானங்கள் இருக்கும். இதையெல்லாம் அறிந்து கொள்ளுகிற கிருபை பெற்றோருக்கு உண்டாகட்டும் அப்பா. பிள்ளைகளை குறித்த ஒரு அறிவு பெற்றோருக்கு உண்டாகட்டும். உங்ககிட்ட கேட்கட்டும். அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்துல வளர்க்கட்டும். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல வளர்க்கட்டும். ஒவ்வொருத்தரையும் உங்க கரத்துல நான் கொடுக்கிறேன். இங்க இருக்க பெற்றோரை உங்களுடைய கரத்துல கொடுக்கிற ஆண்டவரே, அவங்களுக்குள்ள முதல்ல ஒரு நம்பிக்கையை கொடுங்க ஆண்டவரே. ஒரு நம்பிக்கையை கொடுங்க ஆண்டவரே. ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை வேணாம் ஆண்டவரே. ஒரு நம்பிக்கையோட God என்னை கிரியேட் பண்ணதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. என்னை எடுத்து பயன்படுத்துவார். நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பேன். இந்த நோக்கத்தை அறிந்தவர்களா உங்க வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு நீங்க எங்களை கொண்டு எங்களை பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்கிறீங்களோ அதெல்லாம் எங்க வாழ்க்கையில நிறைவேறும்படி எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த பிள்ளைகளை உங்க கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சர்ச்சுக்குள்ள வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் உங்க கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்னைக்கு சாமுவேலோட பேசின அதே தெய்வம் ஆண்டவரே
இன்னைக்கு இந்த சின்ன பிள்ளைகள் மூலியமா பேசும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் உங்க சத்தத்தை கேட்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்குள்ள இருந்து அநேக தீர்க்கதரிசிகள் எழும்பும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை குறித்து நீங்க என்ன திட்டம் தீர்மானம் வச்சிருக்கிறீங்களோ அது அவங்க வாழ்க்கையில நடப்பதாக என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமா சத்துரு போடுற எந்த பிளான்ஸும் வாய்க்காமல் போவதாக என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்க நோக்கத்தை விட்டு அவர்களை வழி விலக பண்ணுகிற காரியங்களில் இருந்து இந்த பிள்ளைகளை நீங்க பாதுகாக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், இந்த பிள்ளைகளை நீங்க நிரப்புங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைங்க உங்களை பார்க்கட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைங்க உங்க சத்தத்தை கேட்கட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைங்க நீங்க பக்கத்துல இருக்கிறத உணரட்டும் ஆண்டவரே. Let them encounter. அவங்க உங்களை சந்திக்கட்டும் ஆண்டவரே. சின்ன பிள்ளைகள் நாங்க அலட்சியம் பண்ணாதபடி அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்திலே வளர்க்க எங்களுக்கு ஞானம் கொடுங்க ஆண்டவரே. ஞானம் கொடுங்க ஆண்டவரே. Bless them, Lord. Protect them, Lord. You lead them. You guide them, Lord. You just take control of them, Holy Spirit. You minister to them. இந்த சின்ன வயசுல அவங்க இருதயத்துல பிசாசு என்னென்ன தவறான விதைகளை போட்டிருந்தாலும் அதெல்லாம் நாங்க பிடுங்கி எடுக்கிறோம். சத்தியத்தை அவங்க அறியட்டும். சத்தியம் அவர்களை விடுதலையாக்கட்டும். பெரியவங்க மனசுல கூட அவங்க அப்பா அம்மா சொன்னது, வேற யாரோ சொன்ன வார்த்தைகள் ஒருவேளை காயப்படுத்தி இருக்கலாம்பா. இன்னைக்கு நீங்க அதுல இருந்து அவங்கள சுகப்படுத்துங்க. அவங்க வாழ்றதுக்கு ஒரு நோக்கம் உண்டுன்னு தெரியட்டும். நீங்க அவங்கள நேசிக்கிறீங்க. நீங்க பிரஷியஸா தான் எல்லாரையும் பார்க்கறீங்கப்பா. அதை அவர்கள் அறியட்டும் ஆண்டவரே. அவங்க மனக்கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. தன்னை குறித்து பேசும்போது நான் சிறியவன் என்று பேச வேணாம்பா. சிறியவன் என்று சொல்லாது. உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன் சொன்னீங்களே. Help us to see who we are. Help us, Lord. Open our eyes to see. நீங்க எவ்வளோ எங்களை குறித்து சிறந்ததை வச்சிருக்கிறீங்க. அதை பார்க்கும்படி எங்க மனக்கண்கள் திறக்கப்படட்டும். அந்த சத்தியத்தை அறிய உதவி செய்யுங்க. இந்த போதகருக்காக, போதகர் மனைவிக்காக, குழந்தைக்காக ஜெபிக்கிறேன். இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொருவரும் அவங்களோட ஆவிக்குரிய பிள்ளைகள் தான். ஒருவேளை வயசுல அவங்க சின்னவங்களா இருந்தால் அநேகரை வழி நடத்தக்கூடிய அந்த தேவ ஞானம், தீர்க்க தரிசன பார்வை அவர்களுக்கு அதிகமாய் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஆமென்.